எது நடவடிக்கை? ஏன் அந்த பெண்ணு நிகிதாவை கைது பண்ணி விசாரிக்கல? இத்தனை குற்றச்சாட்டு வருதுல, அது சார்ந்து ஏன் விசாரிக்கல? அவ கொடுத்த குற்றச்சாட்டுல, அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, அதை ஏன் விசாரிக்கல? உடனடியா நடவடிக்கை. இங்க இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிச்சு விசாரிங்கன்னு? இல்ல டிஎஸ்பி நேரடியா தலையிட்டு எடுத்தாரா? சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அந்த ஆள் யாரு? அந்த அதிகாரி யாரு? அது எங்க இருந்து வருது? ஏன் இவ்வளவு அவசரமா வருது? எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா? எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா? உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசரமா அடிச்சு கொள்ற அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது? அந்த உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரி யாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை? இது யாரும் விசாரிக்க தேவையில்லை. முதலமைச்சருக்கு தெரியாத எங்கிருந்து உத்தரவு போயிருக்குன்னு? அடிக்க போனாங்கல்ல 5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடிக்க போனாங்கல்ல காவலர்கள், வேற என்ன செய்யறாரு? நீங்க எல்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க. சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிற நீங்க உங்களை நான் கொன்னுறேன், கொன்னுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேட்கிறேன். சாரி சொல்லிட்டார்ல, வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க. அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன். நீங்க உங்களை கொன்றுவோம், கொன்னுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன், சரியாயிருமான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாடு. வேற என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? நான் பேசுறது அவர் பேச முடியுமா? பேசினா கூட்டணியில் வைப்பாரா? கையால் ஆகாததுனா வேற ஆள்கிட்ட கொடுக்கணும். சாதி வாரி கணக்கெடுப்புனா மத்திய அரசு எடுக்கணும், இதுன்னா எடுக்கணும். இங்க வந்தா மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, இதெல்லாம் மாநில உரிமையில வருதா? சிபிஐ விசாரணையில இவ்வளவு பெரிய காவல்துறை, ஏன் காவல்துறையை நான் கவலைப்படுத்துறேன். எப்படியா அடிச்சு கொல்ல தெரிகிற காவல்துறை, அவ்வளவு வலிமையான காவல்துறை விசாரிச்சு நீதியை நிலைநடத்தியத இது என்ன? இன்னும் இந்த மக்களை ஒரு பைத்தியக்கார பயில கூட்டம் தான் நினைச்சிட்டு நீங்க அலைகிறீங்க. என்ன அதுவே ஏமாற்றுங்க. சிபிஐ விசாரணை எது சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்க நடந்த ஒண்ணு சொல்லுங்க, ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபிஐக்கு, அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு இந்த குற்றத்துல இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில சொல்லணும்னு அவசியம் என்ன வருது? நீ கடத்தி விடத்தான் பயன்படும். இது தங்கச்சி ஸ்ரீமதி குற்றம் தெரிஞ்சிருச்சா இல்லையா? மாடியில இருந்து குதிச்சு செத்துட்டா. நாங்க பாலியல் தொல்லையினால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றோம். நீங்க கொன்னு வீசிட்டாங்கன்னு சொல்றோம். நீங்க கொலைங்கிறீங்க. அவ செத்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன விசாரிக்கிறீங்க? இதுவரைக்கும் எல்லா வழக்குங்க சிபிஐக்கு மாத்தினீங்கல்ல, எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு? எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும்? அப்ப உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்கிறதா அந்த அரசு? கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே? இப்போ காவல்துறையின் தலைவர் யார்? இப்போ யாருடைய இலாக்கா? முதலமைச்சருடைய இலாக்கா. அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க காவல்துறை நேர்மையற்றது. அந்த இலாக்காவை பொறுப்பேற்றுக்க நான் நேர்மையானவன், நேர்மையற்றவன், அப்படித்தானே வருது. எதிர்கட்சிகள் நான் கேட்கிற கேள்விகளை கேக்குதா? அந்த உத்தரவை பிறப்பித்த எதிர்கட்சி யாரு? எதிர்கட்சி யாரு? தூத்துக்குடியில துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு? அத உங்க எதிர்கட்சி ஒத்துக்க சொல்லுதா? கொடநாட்டு கொலையில கொன்னவன் செத்தவன் தெரியுது. கொன்னவன் யாரு? கொல்ல சொன்னவன் யாரு சொல்லுமா? அதுக்கும் சிபிஐயா? மாறுபடுற நான் தானே மக்களுக்காக நிக்க முடியும். நான் தானே உண்மையை நேர்மையா நிப்பேன். நான் தானே கேட்பேன். நான் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? எதிர்கட்சி கேக்குதுன்னா கடத்தி விடுற, நீ ஒன்னே கடத்தி விடுற. சிபிசிடிக்கு மாத்திரங்கிற சிபிசிடி ஆற்று இருக்கு, அதுவும் இதே முதல்வர்கிட்ட தான் இருக்கு.
இது முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அப்ப இந்த பிரச்சனையை அடங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுது? சிபிஐக்கு மாத்திட்டோம், அது விசாரிச்சு சொல்லும், நாங்க அப்புறம் வேற வேலைக்கு போயிருவோம். இப்ப 15 நாளா ஒன்னும் செய்யல. நீ ஒரு 6 சென்ட் இடத்தையும் எங்கேயோ 80 கிலோமீட்டர் இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதான் நீ பெற்றுக் கொடுக்குற நீதி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குற அரசு, காவல்துறையில அடிச்சு கொல்லப்பட்டு அடிச்சு சாயடிக்கப்பட்டா 5 லட்சம் தான் கொடுக்கணும்னா இது என்னது? என்னது இது? மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியா இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார்? அதான கேள்வி. அதை கண்டுபிடிக்க முடியாதா? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க நீங்க. சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேக்குது, முதல்வரே சொல்றது சிபிஐ விசாரணை. இந்த காவல்துறை யாருடைய தலைமையின் கீழே இயங்குது? யாருடைய இலாக்கா? யாருடைய துறை? மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம். உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கறீங்க? மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்கறீங்க? எது கேட்கறீங்க? நீங்க தான் மாநில சுயாட்சி, மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க. உங்க காவல்துறை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சரியா விசாரிக்கலையா? உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா? அது சரியில்லையா? சிபிசிஐடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இழக்கிறீங்களா? அப்போ அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதியை இழக்கிறீங்களா? அப்ப பதவி விலகுவீங்களா? இது என்ன அர்த்தம்? அது குற்றம் வெளிப்படையா தெரியுது, குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னாதான் விசாரணை. 5 பேர் வந்திருக்கான், கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பியை அடிச்சு கொண்டிருக்கான், குற்றம் தெரியுது. குற்றச்சாட்டு வந்து நகையை எடுத்துட்டாருங்கிறதா. நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியல, அப்படின்னா எடுக்கல. அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க, குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது. அடிச்சிருக்காங்க, செத்துருக்காரு தெரியுது. அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு, எதனால நடந்தா அதான் நடவடிக்கை எடுக்கணும். இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நீ நடவடிக்கை எடுக்காம காலம் கடத்துறதுக்கு நீ ஏமாத்துற. சிபிசிஐடி காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே ஒழிய இதை மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி, கொண்டு வரப்பட்ட கடைப்பு காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லு. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு? அதனால என்ன நன்மை நடந்திருக்கு? நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க. அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்று சொல்லு அப்படின்னு. அப்ப உன்னுடைய காவல்துறை தகுதி இலக்குதா? சரியில்லையா? அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது, விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்ல தெரியலையா? அவர் கனவு என்ன? அவருக்கு தாய், தம்பி, அவருக்கு குடும்பம், அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார். அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்கு. இப்ப நீங்க அவரை கொன்னுட்டீங்க, சரி, நகையை எடுத்துட்டீங்களா? நகையை வாங்கிட்டீங்களா? அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா? என்னுடைய அன்பு தம்பி, மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார்னு. ஒரு சமூகத்துல பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு, பல மக்களால் நேசிக்கப்படுகிற அரசியல் தலைமையா இருக்கிறாரு. அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா, 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சுட்டுதான் அப்புறம் விட்டா, அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம். அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்றார். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி, இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு, ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்குது? ஏன்? எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள், ஆனால் அவரை கைது பண்ணார்கள், சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே, ஏன்? அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? கொடுத்திருப்பாரா இல்லையா? சரி, இப்ப வரைக்கும் அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன்? உண்மையிலே இப்ப நான் வச்சிருந்தியா? நீ அவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த, நீ அது எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச? இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே. சாப்பிட வந்திருக்கும், அந்த காரை எடுத்து பின்னாடி விடு, இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு. வழிபடுற கோயில் அங்க எதுக்கு உனக்கு?
உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன். உன்னை என்ன பண்றேன்ட்டு 10 பவுன் நகை எடுத்துட்டேன்னு சொல்லி அவர் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இதுவரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இது இருக்குதுன்னா நிக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. நீ யார் இடத்துல பேசுன, உனக்காக யாரு இங்க பேசுனது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க. அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க, எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அதே பதிலிருந்து நாம சொல்லுவோம். அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை.